அவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். பிற இனத்தார் கண்முன்னே தாம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற நண்பு பிள்ளைகளே, இயேசுவின் பிரசன்னத்திலே மகிழ்ச்சியின் இறைவன் காணுகின்றேன். சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த மாலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை ஆசிரியனுடனும் இறை மகிழ்ச்சியுடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி கடவுளை கண்டுணர்ந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவே இன்றைய நாளில் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற செய்தியாகவும் இருக்கின்றது. ஆகவே அதற்கு தேவையான இறை அருள், இறை ஆசீர், இறை ஞானம், இணைந்திருத்தல், இறை வேண்டல் போன்ற எல்லா அவரங்களையும் இந்த திருப்பலியூடாக நாங்கள் இறைவிடம் கேட்டு மன்றாடுவோம். இந்த தூய கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள் இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள் இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
என்றென்றும் எல்லாம் வெள்ளை இறைவா, பாஸ்கா மறை பிள்ளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்திருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளங்கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பு உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மொரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 1 தொடக்கம் 7 வரை. தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்திடுங்கள். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே பன்னிய திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கனை நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை வெண்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் மேன்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பெரும்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனம் 4 தொடங்கி 9 முடிய.
அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டியெழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீராக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்றும் மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான கல்லாயிற்று, மற்றும் அது இடதற்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தைகளை ஏற்காததால் தடுக்கி விழுகின்றார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருள் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன்வாழ் தொழி. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம்: ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம்: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம்: ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார்.
இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீர் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்களோட ஊரில் ஒரு 24 வயசு பையன் ஒருத்தன் இருந்தான். 24 வயசு பையன் நல்லா ஃபுட்பால் விளையாடுவான். அவன் கிளப்புக்கெல்லாம் விளையாடுவான். கிளப்பாக்கள் அவனை நம்பியே இருப்பான். அவன் மெச்சுக்கு வந்துட்டான்னு சொன்னால் சூறா அந்த கிளப் டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டாக்களும் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அவனை நல்லா நம்பியிருந்தான். நம்பின்னு சொன்னால் அப்படி இவன் நம்மளோட குடும்பத்தை பாப்பான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்களும் இவனில் ரொம்ப விருப்பம். இவன் ஏதாவது செய்து தங்கள் எல்லாரையும் வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லி காலம் கடந்து போய்கொண்டிருக்கு. இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தூக்கில் தொங்கி இறந்துட்டான். தூக்கில் தொங்கி இறந்து போனான். இவனை நம்பியிருந்த எல்லாரும் கவலையோடு இருந்தாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கூட அவங்களால தெரியாது. அவங்களுக்கு தெரியலை என்ன செய்கிறது, இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியலை. என்றால் ஒரே ஒரு ஆள் தான் நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த பையன் மேல். என்ன செய்ய போகிறோம் என்று கூட தெரியாது. அதுதான் சொல்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்க, அவர் தான் என்ன செய்வீர்னு சொன்னால் எங்கள்கிட்ட சொல்லுவேன், கலங்காத கலக்கமடையாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒன்றில் சாய விரும்புகிறோம், அது சாஞ்சிருக்கக்கூடியதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நாங்கள் மனிதர்கள் அப்படித்தான். தினமும் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் சாஞ்சிருக்க முடியாத ஒன்றில் போய் சாஞ்சிருக்க ஆசைப்படுறோம். எதில் சாஞ்சிருக்க முடியுமோ அதில் சாஞ்சாதான் எங்களை சாய விடும். அதுவும் பிடிச்சிட்டு இருக்கும் எங்கள். ஆனால் நாங்கள் மனிதர்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், எதில் சாயக்கூடாதோ அதில் போய் சாஞ்சிருப்போம். ஏன்? எங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. கடவுளை பற்றி தெரியாது. முதலாவது வாசகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டை போடுறாங்க, மொழி பிரச்சனை. ரெண்டாவது வாசகத்தில் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஜாரு வந்து ஆன்சராக இருப்பாங்க, விடையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மூலக்கள் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மூலக்கள் இயேசு கிறிஸ்து கடவுள், அவங்க தான் என்னவா இருப்பாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களை வந்து தாங்கி பிடிச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கேள்வி வருது எப்படின்னு சொன்னால், என்னுடைய கடவுள் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லி, என்னுடைய கடவுள் எவ்வளவு பெரியவர் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி, இந்த கடவுளை நான் மதம் என்கின்ற ஒன்றுக்குள்ள அடக்கி இதுதான் கடவுள் அப்படிங்கிறனா, இல்லை இந்த கடவுளை மொழி ஒன்றுக்குள்ள அடக்கி இதுதான் என்ற கடவுள் அப்படிங்கிறனா, இல்லை இந்த கடவுளை வந்து ஒரு சாதிக்குள்ள அடக்கி இதுதான் என்ற கடவுள் அப்படிங்கிறனா, இந்த கடவுள் எவ்வளவு பெரியவர் எனக்கு அப்படி இருக்கிற இந்த கடவுள். சொல்லப்போனால்
கடவுள் நம்மளை கொண்டு கிணத்துக்குள்ளே போடையில, கிணத்துக்குள்ளே போட்டுட்டு பாரு இந்த கிணத்தை சுற்றி இதுதான் உண்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போடையில. இந்த கடவுள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் என்னையே கொண்டு போய் கடலில் விடுறேன். கடல் எவ்வளவு பெரியது எல்லா இடமுமே தெரியும். அங்கே விடுறேன், அங்கே விட்டுட்டு இப்போ பாரு அப்படிங்கிறேன், இப்போ பாரு அப்படிங்கிறேன். இதுக்குள்ள மதம் வருமா, இதுக்குள்ள மொழி வருமா, இதுக்குள்ள சாதி வருமா, இன மதம் ஏதாவது வருமா என்று கேட்டால் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டின ஒரு மனுஷன் தான் யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் கடவுளாக இருக்க முடியும். அவரால் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்கள் நினைக்கிறத தர முடியும். அதை எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொன்னால் தர முடியும். அதோட எங்களை அவராக மாற்ற முடியும். வேற ஒன்றாலையும் கிடையாது. மனிதர்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஆண்டவருடைய நச்சதி வாசகத்தில் இது ஒரு பிரியாவோட சோக்கொண்டு அபிநேற்பு அடைய போகிறேன், அவங்களுக்கு சொல்கிறேன் உள்ளம் கலங்காதீங்க சொன்னால் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். அதால் என்ன நடக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் மனவேதனைப்படுவீங்க, ஆனாலும் படாதீங்க, நான் வருவேன் திருப்பேன். ஏன் சொல்லுங்க அப்போ உங்களோட கடவுள் எங்களை விட்டு போவதில்லை, ஒரு காலம் போக மாட்டேன், விட்டுட்டு போக மாட்டேன். எங்களோட கடவுள் விட்டுட்டு போகிற கடவுள் இல்லைங்களா அப்படியே கிடந்துட்டு போ அப்படின்னு இல்லை. நீ என்னை எதிர்த்துட்டா அதால் அப்படியே கிட, இல்லை நீ எனக்கு எதிராக வேலை செய்திருக்க அப்படியே கிட. அப்படியான கடவுள் இல்லை எங்களோட கடவுள். எங்களோட கடவுள் எப்படியாப்பட்ட கடவுளாக இருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல ஒரு சொல்யூஷனாக இருப்பாங்க, ஒரு விடையாக இருப்பாங்க. ஒரு இடத்துல அமைதி இல்லாத இடத்துல ஒரு அமைதியாக இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை எல்லாமே போயிட்டு எங்கிற இடத்துல ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க கடவுளை கண்டுணருங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் நினைக்கிறது கடவுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நாங்கள் கடவுளை கிணத்துக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கோம், அப்படி தான் சொல்லலாம். நம்மளோட கடவுளை நாங்கள் எப்படி பார்த்துக்கொண்டோம், கிணத்துக்குள்ளே இருந்து பார்த்துக்கணும். கிணத்துக்குள்ளே இருந்து பார்த்தா என்ன தெரியும் நமக்கு, அதை சுற்றி போட்டிருக்க அந்த சுவர் தான் தெரியும். அப்படி நாங்கள் பார்க்குறோம், இல்லை கிடையாது. அது நம்மளோட கடவுளாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட கடவுள் கடலை போன்றவர். எல்லா 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 இனத்தாரையும் எல்லா மதத்தாரையும் எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய ஒருவர். எல்லாத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பேரான்னு கேட்டால் தீர்வு கொடுப்பேன் எல்லாத்த பிரச்சனைகளுக்கும். அப்படியான கடவுளை நாங்கள் கண்டுணர்ந்திருக்கிறோமா என்று சொல்லி சிந்திக்கத்தான் இன்றைய நாளில் திருவயங்களை அழைச்சி நிற்கிறாங்க. தூய ஆவியானவர் வரப்போரே, அவர் எங்களை வழி நடத்துவேன். அப்போ நாங்கள் இதுகளெல்லாம் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் அறிஞ்சு கொண்டாதான் என்ன செய்வோம், அவரையும் தூய ஆவியானவரையும் அறிந்து கொள்வோம். இல்லாட்டிக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நிற்போம். மதம் என்கின்ற ஒரு போர்வைக்கு இருப்போம், மொழி என்கின்ற ஒன்றுக்குள்ளே நிற்போம், சாதி என்கிற ஒன்றுக்குள்ளே நிற்போம். என் திருப்ப சொல்கிறேன்டா இப்படித்தான் நாங்கள் கடவுளை வர்ணித்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட விழாக்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையுமே இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் சிந்திக்கின்ற கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நாங்கள் கிறிஸ்துவ நம்புகின்றவர்களாக உண்மையாகவே சொன்னால் உண்மையாகவே நம்புகின்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் தெரியும் தானே உங்களுக்கு. உண்மையாகவே கிறிஸ்துவ நம்புகின்றவர்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பாங்க, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் என்பவர்களாக இருப்பாங்க. அதுதான் முதலாவது வாசத்தில் சார் நடந்து கொண்டு கேட்க அவங்க வாராங்க, சொல்கிறாங்க நாங்கள் தேர்ந்தெடுப்போம். யாரு? தூய ஆவியானவர்கள் உள்ளாக்களை தேர்ந்தெடுப்போம். கடவுளை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கள தேர்ந்தெடுப்போம். அவங்க வழி நடத்துவாங்க. ஏன்னு சொன்னால் கடவுளை தெரிந்தவர்கள் அங்கே ஒரு மொழி இனம் மதம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்கள தேர்ந்தெடுப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் கடவுளை அறிந்திருக்கணும். நாங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் இறைவனோட ஒன்றித்திருக்கணும், இணைந்திருக்கணும். அந்த கல்லோடு நாங்கள் இணைந்திருக்கணும். இணைந்திருத்தலுங்கிறது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு என்னென்னு சொல்கிறது, அந்த வார்த்தை இல்லாமல் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆக முடியாது. இணைந்திருத்தல், அன்பு, அதுகளெல்லாம் இல்லாமல் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அன்பு வரும் எப்போ நாங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் அந்த அன்பு வரும், உண்மையான அன்பு. அன்பு வரும், அன்போட உண்மையான அன்பு வரும், எதிர்பார்க்காத அன்பு வரும். எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்த்து தான் எல்லாத்தையும் அன்பு செய்கிறது. ஆனால் அது அன்பாண்டு கேட்டால் கிறிஸ்தவர்களுக்கு அது அன்பு கிடையாது. அன்பு உண்மையான அன்பு வரும், எதிர்பார்க்காத அன்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்திருந்தால் வரும். அதைத்தான் சொல்கிறோம், மூளைக்கல் நாங்கள் இணைச்சு இருக்கணும் எப்பயுமே அவரோடு, அவரை பற்றி பிடிச்சி கொண்டு இருக்கணும்.
அவர் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அது முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்போது நாங்கள் கடவுளோடு இணைந்து நாங்களாம் எப்படி நினைக்கணும்னு சொன்ன எங்களை நாங்களாம் கோவர்க்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்துவோடு இணைந்து வேலை செய்கின்றவர்கள், இந்த உலகத்தை கட்டி எழுப்புறதுக்காக, அதாவது அமைதியிலையும் அன்பிலையும் பண்பிலையும் சமாதானத்திலையும் கட்டி எழுப்புறதுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள், கிறிஸ்துவோடு நாங்கள் வாழுகின்றவர்கள் அப்படின்னு சொல்லி நினைப்பமாக இருந்தால் நாங்கள் இதெல்லாம் என்ன செய்வோம், இதெல்லாம் நடக்கும். எப்படின்னு சொன்னால் கடவுளை பெரிய ஒரு ஆளாக பார்ப்போம். இல்லாட்டிக்கு நாங்கள் எப்படி இருப்போம்னு சொன்னால், நான் சொல்கிறேன் ஆயத்தான் வளமையா, எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்குமா, மனிதர்களை நேசிப்போமா, அன்பு வளருமா, அமைதி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கிடையாது, இருக்காது. நாங்கள் சிரிப்போமா, நான் உண்மையான சிரிப்பாதுன்னு கேட்டால் கிடையாது. ஆகவே நாங்கள் இறைவனோடு இணைந்திருப்போம், இறைவனை பெரியவராக பார்ப்போம், அனைத்தையும் கடந்தவராக பார்ப்போம், எல்லாவற்றையுமே கடந்த ஒரு பெரிய மனுஷன், எங்களை காப்பாற்றுகின்ற வல்ல சக்தி படைத்தவர் அப்படின்னு சொல்லி கடவுளை நாங்கள் கண்டு உணர்ந்து அவர் மேல் நம்பிக்கை கொண்டு வாழுவோம். ஆமீன். எழுந்திருந்து எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரு கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு வழிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரு புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய சுபங்களையும் தேவைகளையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவேண்டலின் இறைவார்த்தை பணியிலும் நிலைத்திருப்பதுவே தங்கள் தலையான பணி என்பதை உணர்ந்து திருத்தொண்டர்களை தெரிவு செய்த திருத்துதர்களைப் போலவே இன்றைய திரு அவையும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையராகிய நாங்கள் அனைவரும் இறையாட்சி பணியினை சிரமேற்று கொண்டு செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றுரைத்த இறைவா, எம் குடும்பங்களையும் எம் பிள்ளைகளையும் இளையோரும் உண்மையே தங்கள் வழியும் உண்மையும் வாழ்வுமாக கொண்டு தங்கள் கல்வி, திறன் வளர்ப்பு, பணியமர்வு, எதிர்காலம் ஆகியவற்றில் கவனத்துடன் செயல்படவும் ஒளிமயமான எதிர்காலம் அவர்கள் எல்லோருக்கும் அமைந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கின்ற உம் குரலை கேட்டு நாங்கள் நம்பிக்கை நிறைந்தவர்களாய் வாழவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களினால் உள்ளம் துவண்டு போகாமல் இருக்கவும் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார்.
ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்கின்ற கூற்றின்படி வியத்தகு செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலை நீர்த்தாமே எங்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள், எங்களின் இருளின் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது எங்கள் பணி என்பதை உணர்ந்து திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட பொது குருத்துவத்தின் கடமைகளை நிறைவேற்ற தேவையான வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தொழில்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தேவைகளையும் அறிந்தவராக இருக்கின்றவர் இறைவன் ஒருவரே. எங்களுடைய எண்ணங்களை அவருடைய எண்ணங்கள் போலாக்கவும், எங்களுடைய சிந்தனைகளை புனிதப்படுத்தவும், எங்களுடைய தேவைகளை அவருடைய சித்தத்தின்படி அருளவும் செய்வாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு மன்றாடுகின்றோம். ஆமீன். சகோதர சகோதரர்களே, என்னுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதம் திருவை நடந்துகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களையும் அது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்ய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான் சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவர், எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது ஈர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி
முடிவென்று சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்டபமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உமதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொருந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன்று எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நோக்குடன் தூகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இவந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுதலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே
தூயாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உண்மையை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்திற்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளில் இவரை கண்டுணர்ந்து இவர் மீது நம்பிக்கை கொள்ள அழைப்பு விடுத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும்.
அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒரு நற்காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.